ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சீஸும் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வெங்காயம், நிறைய பூண்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ் நம்ம சாய்ஸஸ் அதெல்லாம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு மக்ரோனி தனியாக சால்ட் அண்ட் ஆயில் போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு இதில் மில்க் அண்ட் மைதா ஃப்ளார் ஒரு கப் மைதா மாவும் ஒரு 1 கிளாஸ் மில்க்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நான் வேக வச்ச மக்ரோனி, தட் இஸ் பாஸ்தா. இதுவும் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கிறேன். கெட்டி விழுகாமல் நல்லா பாலோட மைதா மாவை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பாஸ்தாவை அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா சேர்த்தி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியும் நல்லா திக்கானதுக்கு பிறகு இதையும் நம்ம அந்த பாஸ்தாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. பட்ரு வேணாலும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி நல்லா இன்னும் கொலாய்டாக வேணும், திக்காக வேணும்னா யூ கேன் ஆட் மில்க் என்ன லாஸ்ட் ஸ்டேட். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். சீசனிங் நீங்கள் செசம் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா டேஸ்டியான ஒயிட் பாஸ்தா ரெடி.